ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி போகலான்னு ஒரு பிரார்த்தனை இருந்ததுங்க எங்களுக்கு. அது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனது. இது இப்போ தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி போடுறோம். உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ வந்து டிக்கெட் கிடச்சது போயிட்டு வந்தோம். ஒரு 4 நாள் கேப் விட்டு உங்களுக்கு அதை இது பண்ணி போட்டுரு. பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஆனது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், என் சேனல் பார்க்குறாங்க எல்லாருக்கும். அப்போ அவர் நல்லபடியாக உழைச்சி வந்து எங்கிட்ட திரும்ப வரணுமேனு வேண்டிட்டு சுவாமிக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ரூம்லேருந்து டிக்கெட்லேருந்து எல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ். எல்லாருக்குமே வந்து அப்பரில் தான் கிடச்சிது. நான் வந்து டே டைமில் லோயர்லேயே அப்படியே உட்காந்து மெதுவாக ஓட்டிட்டேன். ஏன்னா என்னால் வந்து மேலே ஏறவே முடியாதுங்க சுத்தமாக வச்சு. என்னோடய கால், இடுப்பு இதெல்லாம் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. வலி அடிக்க நாளுக்கு நாள் இடுப்பு வலி, கால் வலி 2 இருந்துகிட்டே தான் இருக்கும். டேப்லெட்ஸு தைலம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் என்னமோ அந்த கால் வலி மட்டும், இடுப்பு வலியும் கால் வலியும் போகவே மாட்டேங்குது. ஒரு 4 நாள் கேட்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதனால் வந்து நம்ம வந்து போய்க்கலாமேன்ட்டு நைட்டு வந்து ட்ரெயினில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது ஒத்துக்காதுன்ட்டு இட்லி வந்து மிளகாப்பொடியில் துவச்சி கொஞ்சம் எடுத்துருந்தோம், கொஞ்சம் சட்னி எடுத்துகிட்டு இருந்தோம். இட்லி பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுதான் வந்து நைட்டு சாப்பிட்டோம். அம்மா இந்த அர்ஷனுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி. அர்ஷனி 2 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லாக. அது மேலே ஏறி படுத்துட்டு அப்புறம் இது மேலே ஏறி படுத்துட்டான் அர்ஷனு. அவன் பக்கத்தில் இவ்வளோ ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரே அமக்கலாம். தனியாகவே என்னை விடுன்னு ஒரே ஆட்டம். தனியாக விடுறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்தது. விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. எப்படியோ அவளை சமாளிக்கிறதே பெருசாக இருந்துங்க. என்னோடய உட்காந்துருந்தா அப்படின்னு ஃபுல்லாக உட்காந்துருந்து ரைம்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் பாடி என்னமோ பண்ணி முடித்தாங்க. முடித்தோடனே ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி திருப்பதியில் நாங்கள் வந்து இறங்கினோம். இறங்கின உடனே பார்த்திங்கன்னா திருப்பதியிலே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேயே ரூம் போட்டிருந்தாங்க. ரூம் டூர் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது அன்றைக்கி ரூம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள், அப்போ தான் அந்த கண்டினியூ பிடிக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நான். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எல்லோரும் பார்க்காதவங்கள செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மினி பிளாக்காக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். ரூம் பார்த்திங்கன்னா 800 ருபீஸாக இன்னும் தான் அந்த ரூமு. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஒரு 30 ருபீஸோ 46 ருபீஸோ இதுக்கு ஒன்று வாங்குறாங்க சர்வீஸ் சார்ஜுங்க. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள். முதல் நாள் வந்து நாங்கள் போயிட்டு ரூமில் வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மத்தியானம் 1 மணிக்கு தர்ஷன்ஸ் எங்களுக்கு போட்டிருந்தாங்க. சரி, காலையில் ஏர்லி மார்னிங் வந்து கீழே சரவண பவன் ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹோட்டல் வந்து டிஃபன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. இட்லி, தோசை, பூரி ஏதோ ஒன்றில் தான் கொஞ்சம் ஒரு கல் உப்பு கூட இருந்தது. அதனால பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலுக்கு மேலே வந்து ரூமு, கீழே வந்து ஹோட்டல். அங்கே காலையில் டிஃபன் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போடுறது வசதியாக போச்சு. அர்ச்சனை வந்து சாப்பிடலைன்னா அவளுக்கு வந்து இந்த கஞ்சி மாவு எடுத்துன்னு போயிருந்தேன். புழுங்கரிசி கஞ்சி மாவு, சர்லாக்கு இதெல்லாம் கையில் கொண்டு போயிருந்தேன். அது வந்து ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துட்டு பனானா சாப்பிடுவா சமயத்தில். அதெல்லாம் எங்கேயாவது போகிறதுன்னா நம்மளுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு, நம்மளுக்கு வந்து சொட்ரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃபு, ஃபுல்லாக மெடிசின்ஸு, பெட்ஷீட்டு இது எல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்குங்க. ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல். மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா மெடிசின்ஸும் நம்ம ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு இல்லாமல் ஃபீவர் மெடிசின்ஸு, அடுத்தது வந்து ஸ்டொமக் ஃபைனு, இந்த மாதிரி தேவையான இது மெடிசின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க தான் வேண்டியிருக்கு. எல்லாமே எடுத்துட்டு சரிட்டு போகணும். இந்த குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு கொண்டு போனோடனே கீழே வந்து சாப்பிட்டுட்டோங்க. நாங்கள் கீழே சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு மொட்டை போடுவோமே அர்ச்சனைக்கு, அதனால அங்கே போய் வந்து மொட்டை போட்டுட்டு கோவிலில் வந்து மொட்டை போட்டு தரிசனத்துக்கு உட்காந்தோம். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே போகும்போதே என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு செல்லெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அதனால் எடுக்க முடியல எங்களால். அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு போயாச்சு. நாங்கள்லாம் கிளம்பி தர்ஷன்ஸுக்கு போய் நின்னோம்னா காலையில் பார்த்திங்கன்னா அந்த அங்கேயே வந்து கீழ் திருப்பதிலே வந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. கேபு போடுவோன்னு பார்த்தோம். அந்த கேபுக்கு அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேபை விட பஸ்ஸில் போனீங்கன்னா செக்கிங் வந்து ஈஸிங்க. அங்கே அந்த மேல் திருப்பதி ஏறுற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனோடனே எங்கள் மேலே ஏறும்போது கீழே வந்து நிறுத்திட்டு செக் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக தரவாக அனுப்புகிறாங்க. பஸ்ஸுன்னா உடனே டக்குன்னு செக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க.
அப்புறம் நீங்கள் வந்து வேன்லேயோ இல்லை வந்து தனியாக கார்லேயோ போனீங்கன்னா ரொம்ப டிலே ஆக்குறாங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி ஆகிடுது. தனித்தனியாக எல்லாத்தையும் செக் பண்ணணும். இது வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு இதை வைக்கும்போது அழகாக டக்குன்னு செக் பண்ணி எடுத்துடுறாங்க பஸ்லேருந்து. எடுத்துட்டோன்னே சரி அப்படின்னுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இதுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து கிளம்பிட்டு திரும்ப வந்து இதில் பார்த்தீங்கன்னா மழையில் அவ்வளோ ஒரு காற்று, அவ்வளோ ஒரு இதுங்க. இந்த பஸ் மேல் திருப்பதிக்கு போகிற பஸ்ஸில் உட்காந்து அர்ஷன் என் பக்கத்தில் உட்காந்துட்டான். அர்ஷினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாத்தாட்ட இருந்தால் கொஞ்சம் நேரம், அப்புறம் அவங்க அம்மாட்ட கொஞ்சம் நேரம் போயிட்டான். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. அது சொல்ல வந்து வாயே கிடையாது நமக்கு. அவ்வளோ ஒரு ரம்யா, அந்த கடவுளோட மகிமை அப்படிங்க. அந்த இது வந்து வளைஞ்சி வளைஞ்சி அவ்வளோ பெரிய மலையில் எவ்வளோ அழகாக குடஞ்சி எப்படி கட்டியிருக்காங்கன்றீங்க. அது எத்தனையோ தடவை திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் நான். அது இப்போ கொஞ்சம் கேப் விட்டு போனதுனால என்னமோ தெரியும், நிறைய வந்து புதுசாக மாற்றங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த குளிர்ந்த காற்று, அந்த இதுவும் வளைஞ்சி 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 மேலே போகும்போது அவ்வளோ வளைவு தெரியல. வரும்போது பார்த்தீங்கன்னா செமையாக இருந்ததுங்க. வளைஞ்சி 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 இப்படி ஒரு வளைவு வரும்போது, போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வளைவு தெரியல எங்களுக்கு. போயிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ண ஆப்ஷன்லாம். ரொம்ப ஒவ்வொரு வளைவுக்கும் கிளாப் பண்ணி சிரிச்சு அவங்களுக்குலாம் ஒரு ஜாலியாக இருக்குங்க. அது அந்த ட்ராக்கனில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மேலே அந்த டோரா அந்த இதெல்லாம் போவாங்க இல்லையா, அதில் வந்து இந்த ட்ராக்கனில் போகிற மாதிரி இருந்தது பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த திருப்பதி போனோம்னா இந்த ஒவ்வொரு ட்ரிப்பையும் நம்ம வந்து ரசித்து பார்க்கணும். இனிமேட்டு கடவுள் எப்போ கூப்பிட போகிறாரு தெரியல. நம்ம வந்து போனோம், திருப்பதிக்கு போகணும்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக போக முடியாதுங்க. அவர் நம்மளை வந்து எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போக முடியும். திருப்பதியில் மட்டும் திருப்பதி, இந்த சாய்பாபா கோவில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு இதுங்க. நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு அந்த இதை அமைச்சு தருவார் வான்னு. அப்போ நம்ம டக்குன்னு கிளம்பிடணும். அதனால் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி எத்தனை தடவை போட்டாலும், நாங்களும் 2-3 தடவை பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி இப்போலாம் ஒன்றும் டிக்கெட் கிடைக்கல, இதாச்சு அதாச்சு. கிட்டத்தட்ட 1 இயராக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். போகவே முடியல. நம்மளால் வந்து ஒன்றும் டிக்கெட் கிடைக்கல, இல்லை ரூம் கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்களே குட்டிகளே ஆச்சுன்னு போய் ரூம் இல்லாமல் எங்கே போய் நிற்கிறது நம்ம அப்படின்ட்டு ஒரு கஷ்டம். முன்னாடியில் எங்கள் அப்பா அம்மா அப்போல்லாம் இருக்கும்போது ஒரு 30 பேர் 40 பேர் போவோம். எல்லோரும் வந்து இந்த விறகடுப்பு, விறகு சீமெண்ணெய் அது இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மடின்னு வந்து ஹோட்டலில் அதெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாம் காஃபி முதற்கொண்டு அந்த ரூம்லேயே எடுத்து தங்கி சாப்பிட்டுட்டு 5 நாள் திருப்பதியில் தங்குவோம். கீழ் திருப்பதி எல்லாத்தையும் பார்ப்போம், மேல் திருப்பதியில் பார்ப்போம். 2 நாள் 2 தடவை சாமி தரிசனம் பண்ணுவோம். அலமேலு மங்காபுரம், பாபநாசம் அதெல்லாம் பார்த்துட்டு போவோம். அப்போ வந்து அது வேறு, அப்போ இருக்கிற மக்களோட உடம்பு வேறு. இப்போ நமக்கு வந்து செட்டும் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அழகாக ரூமில் 4-5 பேர் லேடிஸ் சமைப்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் எதாவது உட்காந்து சாப்பிட்டு ஒரு 30 பேர் குறைஞ்சி போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப சின்ன வயசுல நாங்கள் அதுதான் இப்போ நினச்சேன் நான் போகும்போது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் மறக்கவே முடியலைங்க. அதெல்லாம் அம்மா அப்பாவோட போனது, அண்ணன் தம்பிகளோட போனது, இதெல்லாம் எதுவுமே நம்மளால் மறக்க முடியாது எப்போவுமே. அது பண்ண நமக்குன்னு கிடையாது. நம்ம லேடிஸாவது வெளியில் சொல்லிக்கிறோம், ஜென்ஸ் வந்து வெளியிலுமே சொல்லவும் மாட்டாங்க. மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க. எப்போயாவது ஒரு சமயம் சொல்லுவாங்க, நானும் எங்கள் அம்மாலாம் இந்த பக்கம்லாம் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு வரவர். எப்போயாவது அது இதுன்னு எதையாவது பேசிட்டு வருவார். நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த மலரும் நினைவுகள்லாம் எதாவது நினச்சிருந்து இதில் மழை பூரா அப்படி தாங்க நினச்சிட்டே தான் நான் போனேன். இப்படி தான் வந்து நம்ம அம்மா அப்பா கூட போனோம். அப்போ வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுங்க. ரொம்ப ஜெர்க்குக்கும் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக போகுது போர்ச்சு. வரும்போதாவது கொஞ்சம் இதாக இருக்குது. போர்ச்சு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நல்லா இருந்தது. அப்போ போகும்போதெல்லாம் எல்லோரும் ஒரே வாமிட்டு இருக்கும். வண்டியில் எலுமிச்சை பழத்தை அதே இதையும் மோந்து போவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜனங்க எந்த வாமிட்டா எதுவும் கிடையாது. நல்லா இருந்தது. போயிட்டு வர்றதுக்கு நல்லா வசதியாகவும் இருந்தது. இது என்ன இதுன்னா 1 மணிக்கு போட்டிருந்தோங்க தர்சனம். 1 மணின்னாங்க. காலையில் நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து ஒரு 8 மணிக்கெலாம் குளிச்சுட்டு 8:30க்கு டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 8:30 9 மணிக்கெல்லாம் பஸ்ஸை ஏறிட்டோம். ஏறினோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:15க்கு தான் வந்து மேலே போனோம். மேலே போனோடனே இவளுக்கு அர்ஷனிக்கு வந்து மொட்டை, அவங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு மொட்டை, 2 பேருக்கும் மொட்டை போட்டுட்டு நேராக வந்து இதுக்கு போனோம். அங்கே போய் க்யூவில் உட்காந்தோடனே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு 500 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு எல்லாமே ஒரே இது தான். அங்கே கொண்டு போய் விட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு குடோனில் போட்டான். அன்றைக்கி ஏகாதசி அதுவும் நான் அப்பயும் சொன்னேன், ஏகாதசியில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமே, சரி கிடைக்கும்போது போய்ட்டு நம்ம இதை தட்டி விட்டா 1 வருஷமாக கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறோம், அப்புறம் திரும்ப எப்போ கிடைக்குமே நம்மன்ட்டு போட்டாச்சு. அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு 12:30 மணிக்கு இருக்குங்க அந்த இதில் போய் உட்காந்துது. நாங்கள் ரூமில் உட்காந்தா அவங்க கடைசியில் அந்த க்யூவிலே ரூமாக இருக்குது பாருங்கள், அதில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுன்னா திறந்து விட சாயங்காலம் 6:30க்கு தான் திறந்தோம்.
நடுவில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடே ஹெவியாக இருந்தது. நடுவில் டீ சாப்பிட்டு ஏதோ சாப்பிட்டு போயிட்டோம். 1 மணிக்கு தர்ஷன்லாம் சரி 2 மணிக்கு வெளில வந்துருவோம் அப்படின்னு நினச்சி எப்போ முன்னாடியில் போன வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அர்ச்சனுக்கு அடிக்கும்போது போகும்போது 1 ஹவர் தான் உடனே வந்துட்டோம். வெளில வந்து சாப்பிட்டுட்டோம் நம்ம மட்டும். அதுவும் அதே மாதிரி 1 மணி தர்ஷன் தான். இதுக்கு வந்து நல்லா ஏகாசியாக இருக்குமோ என்னமோ தெரியலங்க. ரொம்ப கூட்டம் அந்த தடவை. போய் உட்காந்தோம் உட்காடுறோம் படுக்கிறோம் நிமிரோம் அந்த டிவியில் சுவாமியோட அபிஷேகங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது. நல்லா இருந்ததெல்லாம் பார்த்தேன். சகசரநாம விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு 3 ஆவர்த்தனை சொன்னாங்க. நான் மட்டும் சொல்லி முடித்தேன். க்யூவில் நின்றுட்டு சொல்லிட்டு போய். ஆனால் இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு சுவாமி வந்து ரொம்ப திவ்ய தரிசனங்க. அவரை வந்து கண் குளிர ஒரு இருட்டில் தான் இருக்கார் சுவாமி. சுற்றி விளக்கேற்றி வச்சுருக்காங்க. ஐயோ அப்பா பார்க்க வந்து 1000 கண் வேணும். ஒரு கண் பத்தாது, 2 கண் பத்தாது நமக்கு. அவ்வளோ ஒரு அழகு. மனசார அப்படியே வேண்டிக்கிட்டு எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துட்டு அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கடவுளே என்னவரை எனக்கு நீ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு திருப்பி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு திருப்பதி வந்து ரொம்ப ராசிங்க. ஏதாவது ஒன்று வேண்டினோம்னா அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி தான் பாபாவும் இன்னொன்று சரின்னுட்டு போயிட்டோம். நாங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். லட்டுக்கு ஒரு இவங்க லட்டுக்கு ஒரு இடம், ஃபோன் வைக்கிறது ஒரு இடம். கடைசியில் பார்த்தா ஃபோன் எங்கேயோ இருக்குது. போய் வாங்கிட்டோம். செருப்பு வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே ராத்திரி 8:30 மணிக்கு அன்றைக்கி பஸ் டிக்கெட் போட்டிருந்தோம் எஸ்சிடிசியில் ஸ்லீப்பரில். கடைசியில் பார்த்தோம்னா பஸ்ஸே போயிடுது. நாங்கள் வெளியில் வரும்போதே மணி 8 ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே இது செருப்பு வாங்கிட்டு அந்த ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இந்த குழந்தைகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போகும்போது மணி 11 ராத்திரி. அங்கேயே இங்கேயே டிஃபனை சாப்பிட்டு சரி எப்படியும் ட்ரெயினை பஸ்ஸை விட்டுட்டோம். திரும்ப கேன்சல் பண்ணிட்டு வேறு அது 1 ஹவருக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் தான் ஏதோ அமௌண்ட் ஃபுல்லாக கிடைக்குமா, இல்லைன்னா வந்து கிடைக்காது. அது எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சதா இன்னமும் தெரியலைங்க. அவரை தான் கேட்கணும். நான் அதுவும் கேட்கல 1 ஹவர். சரின்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு 8 மணிக்கு தான் கைக்கு ஃபோனே வந்தது 8:30 பஸ்ஸுக்கு. வந்த உடனே டக்குன்னு கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி ரூமில் போய் மறுநாள் காலையில் ட்ரெயினுக்கு போகணுன்ட்டு ட்ரெயினுக்கு போய் நின்னாங்க. பார்த்தீங்கன்னா நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து போன உடனே ஃபுல்லாகிடுச்சுன்ட்டான். சரின்ட்டு திரும்பி வந்துட்டு சரி கார் கேட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,000 கேட்குறான் கோயம்புத்தூர் டு இதுக்கு. அவ்வளோன்னா நம்மளால் எங்கே பண்ணுறது, 22,000 கொடுத்து எப்படி வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா சரி நைட்டு வந்து 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அப்புறம் வந்து 9 மணி பஸ்ஸு கொஞ்சம் 5 மணி பஸ்ஸாவது வந்து எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா கீழே வந்து சிட்டிங் இருக்குது, மேலே வந்து ஸ்லீப்பர் இருக்குது. அது மேலே ஏறணும். வயசானவங்க போர்ச்சவே கஷ்டப்படுத்தாச்சு 3 மினிட்டு. இவர் என்ன பண்ணார், 9 போர் தான் போனார். 2 மணி நேரம் இங்கே ரூமையும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்கிட்டு ராத்திரி 9 மணிங்க 8 மணிக்கே ரூம்லேருந்து சாப்பிட்டு வெட்டி கிளம்பிட்டு அப்புறம் போயிட்டு வெடி காத்தாலங்க காலையில் ஒரு ஹோப்ஸ் கிட்ட காத்தால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி நாங்கள் இறங்கும்போது காலையில். ராத்திரி வந்து ஒரு 9 மணி பஸ்ஸுன்னா அவன் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு. எல்லோரும் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு ஒரு 10 மணி இருக்கும் ஸ்டார்ட் ஆகும். கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ச்சேஸு. ரூமில் பார்த்தீங்கன்னா கலாட்டா தாங்க முடியல. ரெண்டும் ஒரே சண்டைங்க. எங்கள் வீட்டு சண்டை உங்கள் வீட்டு சண்டை இல்லை, எங்கள் வீட்டு பஞ்சாயத்து பாருங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பொம்மை ஒரே மாதிரி துப்பாக்கி தான் தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க தாத்தா ரெண்டுத்துக்கும். இந்த அர்ஷினி இது அவன் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவான், அவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். இவளுக்கு என்ன புதுசாக இருந்தாலும் உடனே அவனுக்கு எதாவது வாங்கிட்டு வந்தால் அதை போட்டுட்டு அவன் தான் கேட்பான். அந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பேரம்பேத்திகள் சண்டை உண்டாக்குறாங்க. ஜாலியாக குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணும். எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, அவங்க அப்பா சொன்னாலும் கேட்கல, இது சொன்னாலும் கேட்கல.